பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், பழனி வந்து கோமதி வீட்டுக்கு வராங்க. வரும்போது வந்து கதிர் சொல்கிறாங்க, என்ன மாமா எல்லா விஷயம் வந்து அரைஞ்சு வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தா ஊருக்கே போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க போல இருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பழனி கேட்குறாங்க, என்னப்பா நான் என்ன பண்ணேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, ரொம்ப பாசமானவங்களா தெரியுறீங்களே, ஆனால் வந்து இவ்வளவு அவசரம் எதுக்கு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எதை பற்றியப்பா பேசுகிறேன் ஒன்றும் புரியலை, ஏன் மாப்பிள்ளை இப்படி கோவிக்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து நான் அறிஞ்சேன். இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்களே வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி யாருக்கும் சொல்லலையப்பா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லாமலாம் அவங்க எங்களை வந்து கேட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதை பற்றி பேசுகிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, அப்பா வந்து 10 லட்சத்தை திருப்பி தர சொன்னது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். வெளியில இருந்து வந்தவங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் அன்றைக்கு பிரச்சனை நடக்கும்போது நின்றீங்க, மற்றபடி யாரும் இதில் வரலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாப்பா, வேறு யாருக்குமே தெரியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் யாராவது கேட்டாங்களா இந்த மாதிரி என்ற மாதிரி வந்து பழனி கேட்குறாங்க. ஆமாம், கேட்டதால தான் இப்படி சொல்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் கேட்டாங்க? அந்த வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்க. அம்மாச்சி இங்கே இருக்கிறாங்க, அம்மாச்சி தான் போய் சொன்னாங்களா தெரியலை, அல்லது நீங்கள் சொன்னீங்களா தெரியலை, யார் சொன்னாங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. யார்? நானா? நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலைப்பா, யாரை பற்றியும் யாருக்கு நான் எதுவும் சொல்லலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பழனியோட அம்மா வராங்க. என்னப்பா, என்ன 2 பேரும் பேசிக்கொள்கிறீங்க, என்ன விஷயம், வாங்க என்னோட பேசுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா, இந்த வீட்டில் நடக்கிற ஏதாவது போய் அந்த வீட்டுக்கு சொன்னியா? இப்போ கதிர் வந்து என்ன கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதை பற்றி பேசுகிற கதிர் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, அப்பா 10 லட்சத்தை சரி சொன்னதை நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைங்க யார் மேலே யார்கிட்டையாவது சொன்னீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் என்னப்பா சொல்ல போகிறேன், நான் அந்த பக்கம் போகவே இல்லையே, நான் இங்கே தானே இருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் யார்கிட்டையோ சொல்லியிருக்கிறீங்க போல இருக்குது, யார் சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து மாமா வந்து என்னை கேட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா? அப்படி கேட்டு இருக்க வாய்ப்பு இல்லையே, நீங்கள் கல்யாணம் பண்ணது பிடிக்காம தானே அவங்க வந்து உங்களே வந்து சேர்க்காம வச்சுருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது பணத்தை எப்படி தருவாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அண்ணன் அந்த மாதிரியெல்லாம் வந்து பேசாமல் இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. ராஜிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே அந்த இடத்துக்கு வரக்கூடியவர் தான். ஒருவேளை வந்து சின்னண்ணா அந்த மாதிரி வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஆனால் பெரியண்ணா அப்படியெல்லாம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அந்த வீட்டு பெருமையெல்லாம் சொன்னது இருக்கட்டும், இந்த வீட்டில் நடக்கிற எதையும் வெளியில் சொல்லாமல் இருந்தால் நல்லது சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து ராஜி வந்து கேட்குறாங்க, என்ன கதிர் யாரோட பிரச்சனை படுறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, இந்த நடக்கிற விஷயம் எல்லாம் வந்து அம்மாச்சியோ அல்லது மாமாவோ போய் அந்த வீட்டில் சொல்கிறாங்க போல இருக்குது, அது அவ்வளவு நல்லா இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா, இங்கே பார் ராஜி, நான் ஏதாவது விஷயம் உனக்கு மறைச்சிருக்கிறேன்னா, நீ ஏதாவது விஷயம் எனக்கு மறைச்சிருக்கிறியா, ஆனால் வந்து இது இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது, ஆனால் இந்த குடும்பத்துலேருந்து அங்கால போய் சொல்கிறது சரியில்லை தானே, அவங்க ஏதோ நல்லதுக்காகத்தான் எங்களை கேட்டவங்களாகவே இருக்கட்டுக்கும், ஆனால் வந்து உனக்கு தான் குமரனையும் குமரனோட அப்பா பற்றியும் தெரியும் தானே, ஆமாம் 10க்கு 10 கடையை வச்சுட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களை அனுப்பி இந்த வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டு போகிறீங்களான்ற மாதிரி வந்து கேவலமாக வந்து ஏசுவாங்க. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளவு கோவப்படுவாங்க. இதெல்லாம் தேவையா? உங்கள்கிட்ட தானே பணம் தந்தேன், நீங்கள் தானே திருப்பி தரணும், இதுக்கு மற்றவங்க வந்த வீட்டையெல்லாம் போய் கேட்டுட்ருக்கிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் எங்களை வந்து ஏசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னிலே மென்னிலேயும் அவங்களுக்கு வெறுப்புமே வந்துடும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ராஜின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இவ்வளவு வெளிப்படையாக வந்து கதிர் வந்து பேசிகிட்ருக்கிறானே, நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து மறைச்சி வச்சுருக்கிறேனே, எப்படி வந்து கதிர்கிட்ட சொல்கிறது? இங்கே பாரு கதிர், ஒரு சில விஷயங்களை வந்து மறைச்சி வச்சிருக்கிறது நல்லது தான், ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறது நல்லது தான். மாமாவோ அம்மாச்சியோ யார் போய் சொன்னால் என்ன, அவங்களுக்கு தெரிகிறதுல என்ன பிரச்சனை, அவங்க வந்து ஒன்றும் கேவலமாக எங்களை நினைக்கலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, பெத்த மகன்கிட்டே வந்து காசை வந்து கேட்குறாங்களேன்னு எங்களை வந்து கேவலமாக ஏசுவாங்க. ஒருவேளை வந்து அந்த பணத்தை வாங்கிட்டோம்னு சொன்னால் எங்கட வீட்டு பணத்தில் தானே அந்த வீட்டில் இருக்கிறவங்க வாழ்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஏசுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா ராஜி, சொல்லு பார்க்கலாம். என்னதான் பாசமாக இருந்தாலும் அது வந்து அவங்க
அவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க தாராங்கண்டா பரவாயில்ல. இல்லாட்டிக்கு அவங்க இந்த குடும்பத்தில் உள்ள பகைக்காகத்தான் தாராங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லு பார்க்கலாம். அன்றைக்கு வந்து இந்த வீட்டில் சாப்பிட வரும்போது எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க. அப்படி பிரச்சனை பண்ணிட்டு போனவங்க எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஒருவேளை அது நல்லதுக்கு பண்ணினாலுமே வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட அவங்க பாசமாக இருந்து அதை பண்ணுறாங்கன்னு நாங்கள் நினைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவங்கண்ட தங்கச்சியோடைய அவங்க வந்து பாசமாக இல்லை. அவங்களே வந்து அவங்க ஏற்றுக்கொள்கிறதா இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன ஏற்றுக்கொள்ளுவாங்களா? ஒரு சந்தேகம் தானே ராஜி, சொல்லு பார்க்கலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டால் எப்படி கதிர் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ பாரு, மீனாக்கா கூட இந்த வீட்டை விட்டு போனாங்க, அதுக்கப்புறமா இங்கே வராமலா இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? மீனாக்கா என்ன சண்டை பிடிச்சிட்டா போனாங்க? இல்லையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மீனாவே வந்துடுறாங்க. வரும்போது மீனா என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், என்ன ராஜி பேசிகிட்டு இருக்கிறா? ஒருவேளை வந்து மயிலக்கா பற்றின விஷயம் ஏதாவது சொல்கிறாளா? இவளுக்கு நான் சொன்ன விஷயம் ஏதாவது வந்து சொல்கிறாளான்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி நான் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போகணும்ன்ற மாதிரி வந்து போகிறாங்க. போகும்போது வந்து ராஜி வந்து மறைக்கிறாங்க. என்னக்கா வந்ததும் வராதமா போகிறீங்க? என்னோட பேசவே விருப்பம் இல்லை, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அந்த வீட்டுக்கு போகணுன்னு அவ்வளவா நீங்கள் என்னோட பேசுகிறதே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து கதிர் சொல்கிறாங்க, ஏன் ஃபோன்லேயே பேசலாம் தானே, நேரம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஃபோன்லேயே பேசலாம் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாக்கா ஃபோன்லேயே பேசலாம் இல்லையா, அதை நான் மறந்துட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன ராஜி ஏதோ புதுசாக பேசுகிற மாதிரி இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்களோட ரொம்ப பேசணும் மாதிரி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு டைமே இல்லைன்னு போகிறாங்க, அதனால தான் சொன்னேன் ஃபோனில் பேசலாமாக்கா, நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி மீனாவுமே வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ராஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ராஜி, எல்லா உண்மையும் வந்து கதிருக்கு சொல்லணும் போல இருக்குதா, அதனால தான் வந்து நீ ரொம்ப வந்து நடிச்சிட்ருக்கிறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைக்கா அது இல்லை பிரச்சனை, வேறொரு பிரச்சனை போயிட்டு இருந்தது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லை மாமா வந்து 10 லட்சத்தை வந்து கேட்டாங்க இல்லையா, அதை எப்படியாவது 2 மாதத்துக்குள்ளே திருப்பி கொடுக்கணும். அது சரி, செந்திலன்னா என்ன பண்ண போகிறாரா, எப்படி கொடுக்க போகிறாங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. செந்தில் மச்சான் எப்படி கொடுக்க போகிறாங்க என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, அவங்க வந்து கொடுக்குறது எப்படி என்று தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன் எப்படியும் கொடுக்கத்தானே வேணுமன்றதை சொன்னேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைக்கா எப்படியாவது அந்த பணத்தை கொடுக்கணும், மாமா வந்து நேரவே கேட்டுட்டாங்க, என்னதான் இருந்தாலும் கதிரும் வந்து செந்திலும் அன்றைக்கு கதைச்சது தப்பு தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு பணம் வந்து ஒரு பக்கத்தால் வாரதாக தான் இருக்குது, ஆனால் வந்து அதை வேண்டி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த பணத்தை வந்து வேண்டி கொடுத்தா 2 வீட்டுக்கும் இன்னுமே பிரச்சனை பெருசாகுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறன்ற மாதிரி வந்து மீனா கேட்குறாங்க. இல்லை ஏதோ தெரியலை, பழனி மாமாவோ பழனி சித்தப்பாவோ அல்லது வந்து அப்பத்தாவோ தெரியலை, அந்த வீட்டில் சொல்லிட்டாங்க இப்படி பணத்தை வந்து திரும்ப கேட்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அந்த வீட்டில் இருந்து வந்து கேட்டாங்க, அந்த பணத்தை வந்து தாரதாண்டு கேட்டாங்க. கதிர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டான். அந்த பணத்தை வண்டி கொடுத்தா மாமா வந்து கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே வந்து ஒரு பிரச்சனை வரும்போது வந்து எங்கட வீட்டு பணத்தில் தானே இவங்க வாழ்கிறாங்கன்ற மாதிரி சொன்னால் அது வந்து மாமாவுக்கு மத்தைக்கும் இவ்வளோ பெரிய அவமானம். அப்படி ஒரு அவமானத்தை நாங்கள் தேடி கொடுத்ததா இருக்க வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் ராஜி, எல்லா பக்கமும் யோசிக்க வேண்டியதா இருக்குது பற்றியா, ஏதாவது ஒரு நல்லது பண்ணால் அதோடு சேர்ந்து ஏதாவது ஒரு கெட்டதுமே வந்துடுது. ஒரு கெட்டது நடக்க போதுன்னு நினச்சா அதோடு சேர்ந்து ஒரு நல்லதுமே வருது. என்ன பண்ணுறேன்னே தெரியல. இந்த மயிலக்காவை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது, அதே நேரம் பயமாக இருக்குது. அவங்களோட நான் பேசுகிறது தெரிஞ்சால் வந்து செந்தில் வந்து என்ன மாதிரி கோவப்படுறாங்களோ தெரியல. அது மட்டும் இல்லாமல் அத்தை என்னோட பேசாமல் விட்டாலும் விட்டுடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்க்கும்போது பாவமாக இருக்குது. தானே சம்பாதிச்சு தனக்கு தேவையானதெல்லாம் வாங்கணுமென்று நினைக்கிறாங்க. ஏன் தான் சரவணன் மாமா இப்படி பிடிவாதமாக இருக்கிறாங்களோ தெரியல, எத்தனை நாளைக்கு இருக்க போகிறாங்களோ தெரியல. அவங்க வந்து இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா டிவோர்ஸ் இவங்க கேட்டால் சரி அவங்களுக்கு தான் பிடிக்கலையே, அவங்க போகட்டுக்கு முன்ற மாதிரி வந்து கொடுத்துருவாங்க போல தான் இருக்குது மயிலக்காண்ட நிலைமையை பார்த்தான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைக்கா என்னதான் இருந்தாலும் பாவமாக தான் இருக்குது, இருந்தாலுமே அவங்க இந்த வீட்டுக்கு இவ்வளவு துரோகத்தை பண்ணியிருக்க கூடாது தானே, எவ்வளவு பாசமாக இருந்தாங்க, ஏன் இந்த மயிலக்கா இப்படி பண்ணாங்கன்றே தெரியல. அவங்கண்ட அம்மா அப்பா இப்படி சொன்னால் அவங்க இதுக்கு பொய் சொல்லணும், பொய் சொன்னதால தானே இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சுது. இப்போ நல்லவங்கள் மாதிரி இருக்கிறாங்களே, இதுக்கு முன்னாடி எங்கே போச்சுது அவங்களுக்கு புத்தி, அப்போ அவங்க யோசிச்சிருக்கத்தானே வேணும். சரவணன் மாமா எவ்வளவு பாசமாக இருந்தாங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பாசமாக இருந்தாங்க, ஏன் அதை இவங்க மறந்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, இவனி எப்படியாவது வந்து அவங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்க்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன அக்கா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள்
நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ஒரு வீட்டில் போய் இருக்கிறீங்க. இந்த பிரச்சனையை பற்றி பேசினாலே நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டி தான் வரும். அது மட்டும் இல்லாமல் என்ன நம்பிக்கையில் திரும்ப வந்து அவங்கள கூப்பிடுறது, கூப்பிட்டா வந்து திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தால் எங்களை தானே ஏசுவாங்க. முதல்ல வந்து சரவணன் மாமா தான் அவங்கள புரிஞ்சு கொள்ளணும். அவங்க புரிஞ்சு கொண்டா வந்து எல்லா பிரச்சனையும் தீரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க தான் புரிஞ்சு கொள்ளலையே. அவங்க புரிஞ்சு கொண்டாலுமே வந்து இனி புரிஞ்சு கொள்கிற மாதிரி நடிக்கவே மாட்டாங்க. புரிஞ்சு கொண்ட மாதிரி நடிக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்ல, அவங்களுக்கு என்னவோ வந்து மயிலுவ வந்து பிடிக்கல போல இருக்கு. வேறு யாரோ ஒரு பொண்ண தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னக்கா இப்படி சொல்றீங்க? மயிலக்கா தான் இப்படி ஒரு பழிய வந்து சரவணன் மாமா மேல போடுறாங்கன்னு பார்த்தா, நீங்கள் இப்படி ஒரு பழிய போடுறீங்கன்ற மாரி வந்து ராஜி வந்து சொல்றாங்க. அதுவா ஒரு கொஞ்ச காலம் போக உனக்கே தெரியும் பாரு என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னக்கா எத பத்தி பேசுறீங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல, இல்ல சரவணன் மாமாக்கு இன்னொரு பொண்ணு மேல வந்து விருப்பம் இருக்குது. நான் அத வந்து கண்ணால பார்த்தேன். எதையுமே வந்து வீட்டில் சொல்ல முடியாது இல்லையா? அங்கே ஏற்கனவே வந்து அத்தைக்கு மாமாக்கு இடையில பிரச்சனை போயிட்டுருக்குது. இதில் வேற நான் பேசி எதுக்கு தேவையில்லாமல் இன்னும் ஒரு பிரச்சனையை எழுப்புவான்னுட்டு சந்தர்ப்பம் வரும்போது பேசிக்கொள்ளலாம். மயிலக்காக டிவோர்ஸ் எடுத்தால் அதுக்கப்புறமா இது ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி போயிடும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறது நல்லாவா இருக்கும்ன்ற மாதிரி வந்து பேசிக்கொள்கிறாங்க. என்ன இப்படி ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க, புதுசாக ஒரு பிரச்சனையை சொல்கிறீங்க, ஏன் சரவணன் மாமா யாரோட பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரம்மா, நீ எதையுமே என்னட்ட கேட்காத. நீ கேட்டுட்டு அப்படியே போய் நீ வந்து கதிருக்கு வந்து சொல்லுவ. அது அப்படியே யார் சொன்னாங்க, எங்கே நடந்தேன்னு சொல்லி அப்படியே சுற்றி வந்து என்னட்ட வந்து நிற்கும். அதனால் எதுவுமே வேண்டாம். எதுவும் தெரியாமல் நான் அதை சொல்லிட்டேன். நான் சொன்னதை வந்து நீ மறந்துடு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னக்கா இவ்வளோ தூரம் சொல்லிட்டு மிச்சத்தை சொல்லாம போனால் எப்படி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆறுதலாக சொல்கிறேன் ராஜி. அது ஒரு கதை இருக்குது. ஆறுதலாக சொல்கிறேன். இப்போ எல்லாம் வேண்டாம். இப்போ வேறு பிரச்சனை போகுது, விட்டுடு. ஏற்கனவே வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனை காணாமல் புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்ப வேண்டான்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சுடுறாங்க. இதுக்கப்புறமா ராஜி அது என்ன பிரச்சனையாக இருக்குது, யார் அந்த பொண்ணு, யாரோட பேசிகிட்ருக்குறாங்க, கதிருக்கு ஏற்கனவே தெரியுமா, தெரிஞ்ச கதிர் அதை பற்றி சொல்லாமல் இருக்கிறானா, இல்லை அது வந்து உண்மையிலேயே தெரியாதா, யார்கிட்ட கேட்கலாமன்ற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றது கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.